பூரண மதுவிலக்கை உடனடியாக நடைமுறைப்படுத்த வலியுறுத்தி அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் திமுக சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. சென்னை சோழிங்கநல்லூரில் திமுக பொருளாளர் மு க ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் ஆயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டனர். அப்போது மதுவிலக்கை அமல்படுத்த அரசு நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி முழக்கங்கள் எழுப்பப்பட்டன. பறிக்காதே 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 எங்க நாட்டு பெண்களோட எங்க நாட்டு பெண்களோட எங்க நாட்டு பெண்களோட எங்க நாட்டு பெண்களோட தாலியத்தான் பறிக்காதே தாலியத்தான் பறிக்காதே திறக்காதே 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 தஸ்மகை திறக்காதே தஸ்மகை திறக்காதே. ஆர்ப்பாட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய மு க ஸ்டாலின் இது மக்களுக்கான போராட்டம் என தெரிவித்தார். நாங்கள் தேர்தல் ஆதாயத்திற்காகவோ அரசியல் ஆதாயத்திற்காக செய்யல, மக்களுடைய பிரச்சனை, அதுக்காக தான் இந்த போராட்டத்தை நடத்துறோம். சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே கட்சியின் மாநிலங்களவை உறுப்பினர் கனிமொழி தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் பெண்கள் உட்பட 500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். அப்போது மதுவிலக்கை வலியுறுத்தியும் தமிழக அரசை கண்டித்தும் ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்றவர்கள் முழக்கங்களை எழுப்பினர். தடையை போடு தடையை போடு தடையை போடு தடையை போடு தண்ணீர் குடிக்க கிடைக்கலையே தண்ணீர் குடிக்க கிடைக்கலையே தண்ணீர் குடிக்க கிடைக்கலையே தண்ணீர் குடிக்க கிடைக்கலையே சாராயத்துக்கு தடை இல்லையே சாராயத்துக்கு தடை இல்லையே தண்ணீர் குடிக்க கிடைக்கலையே தண்ணீர் குடிக்க கிடைக்கலையே சாராயத்துக்கு தடை இல்லையே சாராயத்துக்கு தடை இல்லையே தடையை போடு தடையை போடு தடையை போடு தடையை போடு சாராயத்துக்கு தடையை போடு சாராயத்துக்கு தடையை போடு. விழுப்புரம் மத்திய மாவட்ட திமுக சார்பில் பழைய பேருந்து நிலையம் அருகே முன்னாள் அமைச்சர் பொன்முடி தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. திருச்சியில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு முன்னாள் அமைச்சர் கே என் நேரு தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்றனர். அவர்கள் மதுபாட்டில்களை கையில் ஏந்தியவாறு கோஷங்கள் எழுப்பினர். நாகர்கோவில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரே திமுகவினர் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்ட பெண்கள் பாடை கட்டி ஒப்பாரி வைத்து பானைகளை சாலையில் உடைத்தனர். கோவை செஞ்சிலுவை சங்கம் முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட திமுகவினர் மதுவிலக்கை அமல்படுத்த கோரி முழக்கங்களை எழுப்பினர். சீரழியது சீரழியது காவல்துறையாய் மாறாதே காவல்துறையே காவல்துறையே பாலியல்